சென்னையில் வந்து செனாய் நகரில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான தேர்வு மையம் தயாரிப்பதற்கான தேர்வு மையத்தை பயிற்சி மையங்களை உருவாக்குறாங்க. அப்போ செயல் திட்டங்களே நடக்கவே இல்லை. ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் செய்தி வாசிக்கிற பழக்கம், அதான் நீங்கள் உங்களுக்கு செய்தி தெரியலையா? ஒன்றுமே நடக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசின் தவறுகளை சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டுவது பெரிதல்ல. மணல் கொள்ளை நடக்கிறது என்று நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னால் மணல் கொள்ளையை தடுப்பதற்கான போராட்டத்தை அறிவித்தா தான் அவனை அரசியல் கட்சியாக நம்புவான். போகிற வாக்கில் வந்து என்னத்தையாவது புலம்பிட்டு போனேன்னு வச்சுக்க. செட்டிநாட்டில் வந்து ஒரு பெரிய சீர்வரிசைகளை வைத்துக்கொண்டு ஒரு செட்டிநாட்டு அரசர்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த ஒரு செட்டியார் சீர்வரிசைகளை பூரா பிரம்மாண்டமான பங்களால் வச்சுட்டு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிங்கள், உங்களுக்கு பல லட்சம் பரிசு தருகிறேன், 10 லட்சம் பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாமே இருக்குது, அந்த பொருட்கள் இல்லாதே இருக்குது. எல்லா வகையான அற்புதமான தேக்கில் செய்யப்பட்ட மர நாற்காலிகளில் தொடங்கி கலை அலங்கார பொருட்கள்லேருந்து பர்மாவிலேருந்து வரவழைக்கப்பட்டதுலேருந்து எல்லா நவீன சீர்களும் இருக்குது. குறை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சவால் விடுறார். ஒரு வயசான கிளவி வந்துச்சு, அப்படி சுற்றி பார்த்துட்டு என்ன சீர் வச்சுருக்காங்க, ஈர் வழியை காணான்னுச்சு. அதுக்கு 10 லட்ச ரூபா பரிசை கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் விஜய் இருக்காரே தவிர நிறைகளை பேசுவதற்கு மனமில்லை.